ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தயிர் கத்திரிக்காய் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த காம்பெல்லாம் நம்ம கட் பண்ண வேண்டாம். இப்படி நாலாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நாலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு எல்லா கத்திரிக்காய் போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பெப்பர் இல்லைன்னா மிளகாய்த்தூள் கூட சேர்த்திக்கலாம். நீங்கள் மிளகுத்தூளும் சேர்த்திக்கலாம், மிளகாய்த்தூளும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா தோலெல்லாம் சுருங்கி வரும். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஸ்டாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. அப்போ ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்திட்டு ஒரு துண்டு பட்டை, ஜீரகம், பிரிஞ்சி இலை, அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு வெங்காயம் நல்லா சேர்த்திட்டு, நீங்கள் எந்த வெங்காயம் வேணால் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கி வரும்போது தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி 2 தக்காளியை, நல்ல சின்ன தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 நிமிஷம் நீங்கள் விட்டால் போதும். அதெல்லாம் நல்லா தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இந்த மாதிரி கெட்டியாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிர் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காவை சேர்த்திடலாம். கத்திரிக்காவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தயிர் எடுத்துறீங்களா, அதே கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்தால் போதும். வேறு எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் வேண்டாம். அதனால் தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 4 நிமிஷம் மூடி போட்டு மூடலாம். அந்த கத்திரிக்காய் வேகிற இதுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. மூடி போட்டு நம்ம மூடி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா நம்ம இதை சாதத்தில், சூடான சாதத்தில் போட்டு நல்லா பிரட்டி சாப்பிட்டுக்கலாம். அது ஒன்றே போதும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் கொத்தமல்லி தலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா சூடான சாப்பாடில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டாவே போதும். ஒரு அப்பளம் வச்சுட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இது தயிர் சாதத்துக்கும் நம்ம தொட்டுக்கலாம், அதுக்கும் நல்லாயிருக்கும். லெமன் ரைஸு, தயிர் சாதம் அந்த மாதிரிக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டாடா, பாய், see you, take care.